இருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மளோடு கூட பேசும்படி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? ஆண்டவரை, நீர் பேசும் இந்த இடத்துல ஒரு மனுஷ சத்தம் அல்ல, ஒரு தெய்வ சத்தம் வெளிப்படும்படியாக. ஆமீன், ஹல்லேலூயா. எல்லாரும் வாஞ்சியோடு கூட ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரை, நீர் எங்களோடு பேசணும். ஆண்டவரே, மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை போல இந்த பகல் நேரம் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேவன் நீர் எங்கள் நடுவில் அசைவாடும்படியாக, எங்கள் நடுவில் கிரியை செய்யும்படியாக ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் நீர் பேசுவீராக, நீர் இடைபடுவீராக. ஆமீன், ஹல்லேலூயா. எங்களுக்கு என்ன வார்த்தைகள் தேவையோ அதை மாத்திரம் ஆண்டவர் நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அற்புதங்களை அதிசயங்களை நடப்பிக்கிற தேவ, நமக்கு குறித்து வைத்திருக்கிறவைகளை அவைகளை நிறைவேற்றுகிற நல்ல தகப்ப, இந்த பகல் நேரம் நான் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை வீண் போவதில்லை. ஆமே, ஆமே, ஸ்தோத்திரம். நம்முடைய பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் வியாதிகளுக்கும் நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமே, நம்முடைய நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்துவதில்லை. நாம் நம்பி இருக்கிற, நாம் விசுவாசித்திருக்கிறவர் அவர் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே நீங்க இடைபடணும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை ஆட்கொள்ளணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா, வாய்களை திறந்து பாடுங்க பார்க்கலாம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் ஆமென், ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் ஆமென், ஐயா நீரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே, உமக்கு சேர்ந்த நல்ல கரங்களை தட்டி, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாலேதா. விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாலேதான். எல்லாமா. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவங்கர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, வறட்சிகள் நீரூற்றாய் மாறுவதாக. அவாந்து வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும்
உம்மாலே தான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான். ஒரு விசை கூட எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா, நீ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க மகளா எல்லாரும், நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே நான் எல்லாம் ஆகும். ஆமென், ஆகும், எல்லாம் ஆமென், உம்மாலே நான் எல்லாம். ஒரு விசை கூட ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே நான் எல்லாம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவதற்கு ஆமென் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை. ஆமென். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடப்பா நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரபல சந்தனத ரிபலப கரபலப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவர், நம்முடைய ஆராதனையில பிரியப்படுகிறவர், நம்மளோடு கூட இடைப்படுகிற நல்லவர், அவருடைய பிரசன்னத்தை அனுப்பி நம்மை விடுவிக்கிற நல்ல தெய்வம் அவர். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென், 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 ஆமென். உரபல சந்துரபல பரியாந்துனபல கரதன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். இதுவரையிலும் நாங்கள் விடுதலையாய்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மிலே மகிழ, உம்முடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் அனுபவிக்க ஆவியானவர் எங்களுக்கு செய்த மேலான தயவிறக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது உங்க வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அடியனை மறைத்து கொள்ளுவீராக. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளோடு எதை பேச சித்தம் வைத்திருக்கிறீர்களோ அதை மாத்திரமே நாவிலே கர்த்தர் வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக உம்முடைய வல்ல கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. வாசிக்க கேட்ட வேத வசனத்தை ஒரு முறை கூட வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 5:8 வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத வசனத்திலே ஆமென், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள் என்று வேதம் நமக்கு பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த அடியானுடைய செய்தியுடைய தலைப்பை நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்,
விழித்திருங்கள் என்று சொல்லுகிறதான ஒரு தலைப்பின் கீழாக சில வார்த்தைகளை வேதத்திலிருந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். நன்றாய் கவனிங்கள். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், நீங்கள் விழித்திருங்கள். எதற்காக நாம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எதற்காக இந்த நாட்களிலே நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும் போது, தொடர்ந்து வாசிக்கும் போது சொல்லுகிறது, ஏனெனில் உங்கள் எதிராளியா இருக்கிற பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி தருகிறான். ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே ஸ்தோத்திரம். நாம் எதற்காக விழித்திருக்க வேண்டும், எதற்காக எச்சரிக்கையா இருக்க வேண்டும், எதற்காக தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னா, நாம் வாழ்கிறதான இந்த நாட்கள் ஒரு கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமே ஸ்தோத்திரம். வாழ்கிறதான நாட்கள் ஒரு கடைசி காலம். ஏன் என்று சொன்னால், வேதத்திலே அநேக பகுதிகளிலே கடைசி காலத்திற்கான அடையாளங்கள், அறிகுறிகளை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். அப்படிப்பட்டதான எல்லா அடையாளங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறதான ஒரு காலத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையினாலே தான் வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, இந்த காலத்திலே வாழ்கிறதான நாம தெளிந்த புத்தியுள்ளவர்களாகவும் விழித்திருக்க வேண்டியதும் மிகவும் அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேத வசனம் யாரை பார்த்து சொல்லுகிறது? நீங்க ஆரம்பத்திலிருந்து வாசிக்கும் பொழுது 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடி இளைஞரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இளைஞர்களை பார்த்து, வாலிபர்களை பார்த்து சொல்லப்பட்டதான வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆமே ஸ்தோத்திரம். விழித்திருக்க வேண்டும். அருமையான அக்கா அவங்க செய்தியில சொல்லும் போது சொன்னாங்க, இன்னைக்கு எல்லாரும் இரவு நேரத்துல முழிச்சிருக்கிறோம், பகல் நேரத்துல அதிகமாக தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆமே ஸ்தோத்திரம். இதை நம்ம எல்லா இடங்களிலும் பெரிய அளவில் சிட்டிகளில் இதை அதிகமாக பார்க்க முடிகிறது. நான் ஜவ்வாது மலைக்கு முதல் முறையாக ஊழியத்துக்கு சென்ற பொழுது, அந்த பகுதிகளில் நான் தங்கியிருந்த இடத்துல கரண்ட் வசதி கிடையாது, பாத்ரூம் வசதி கிடையாது, எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் கிடையாது. அந்த நாட்களில் நான் வந்து லைன்லேருந்து அங்கே அப்போ மலையில் வந்து கொக்கி போட்டு தான் கரண்ட் எடுத்திருப்பாங்க. அப்போ எனக்கு ஒருத்தருக்கு ஒரு கொக்கி போட்டு ஒரு லைட்டு, மொபைல் சார்ஜர் போடுறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்தார். ஒரு லைட்டு போட்டுக்கலாம், ஒரு சார்ஜர் போட்டுக்கலாம் இதுக்காக. அப்போ அந்த நாட்களில் திடீர்னு காற்றடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால், அந்த கொக்கி போட்டிருக்கிறதுனால லைனுக்கு கரண்ட் வராது ரூமுக்குள்ளால. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன செய்வோம்னா, பக்கத்து வீட்டில் நம்ம பொதுவாக நம்ம ஊர்களில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம வீட்டில் ஒரு 2 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா பக்கத்து வீட்டில் போய் கேட்போம், ஒரு வேளை நம்ம வீட்டில் தான் பீஸ் போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி டவுட்டுக்காக நம்ம என்ன செய்வோம்னா, பக்கத்து வீட்டில் போய் உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கா அப்படின்னு கேட்போம். இதே போல் நானும் என்ன பண்ணேன்னா, ரொம்ப நேரமாகவே கரண்ட் இல்லை, இரவு நேரம் ஆயிடுச்சு, 6-7 மணி ஆயிடுச்சு, லைட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பக்கத்து வீட்டில் போய் கேட்குறேன், உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கிறதா அப்படின்னு. அடுத்ததாக அவர் அந்த வீட்டில் இருக்கிறதான மனிதர் எண்ணத்தில் பார்த்து கேட்டார், உங்களுக்கு இப்போ கரண்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், லைட்டு போடலாமே, லைட்டு போடுறதுக்காக தான், இருட்டில் இருக்கும், அதனால தான் கேட்டேன். அவர் உடனே எனக்கு ஒரு சின்ன செய்தி பிரசங்கம் பண்ண, இருட்டுறது வந்து நீங்கள் தூங்குறதுக்கு. ஆமே ஸ்தோத்திரம். லைட்டை போட்டுட்டு முழிச்சிட்டு இருக்கிறதுக்கு இல்லை, எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் ஞாரம் இருட்டுது. இல்லைன்னா அப்படியே சூரியன் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருந்திருக்கும். நீங்கள் எல்லாரும் வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிற நேரம் தான் இந்த இருட்டுற நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் எதுக்கு லைட்டை போட்டுட்டு முழிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஏன்னா அந்த பகுதிகளில் அவங்க கரண்டை பற்றி கவலைப்படுறதில்லை, எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் அவங்க விரும்புறதில்லை. இருட்டி ஆயிடுச்சுன்னா அவங்க படுத்துருவாங்க. காலையில் ஒரு 3 மணி 4 மணிக்கு மேலே யாரும் படுக்கையில் பார்க்க முடியாது. வெளியில் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஊரில் அப்போ தான் நல்லா குரட்டை விட்டு தூங்குற நேரம். பார்த்தீங்கன்னா அங்கே 3 மணிக்கு மேலே 4 மணிக்கு மேலே எந்த மனுஷனையும் வீட்டுக்குள்ளே பார்க்க முடியாது. அங்கே எங்கேயா நடந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க விவசாய நிலத்தில் உழுதுட்டு இருப்பாங்க, வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் 6 மணிக்கு மேலே எந்த ஒரு மனுஷனையும் வெளியில் பார்க்க முடியாது, எல்லாரும் தூங்கிடுவாங்க. அப்போது நான் அதே வீட்டில் தான் ஒரு 8 மாதங்கள், ஞாபகம் சரியாக இருக்கும்னா 8 மாதங்கள் அதே வீட்டில் தான் இருந்தேன். அதே போல் 6 மணி இருட்டியாச்சு அப்படின்னா போய் படிச்சிருவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்லா தூக்கம் வரும். காலையில் 3 மணிக்கெல்லாம் நல்லா முழிப்பு வந்துடும். ஸோ பாருங்கள், நம்ம சிட்டிகளில் பல பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றி வைத்திருக்கிறோம். ஸோ நம்முடைய படிப்பு காரியங்களுக்காகவும் சில வேலைகளுக்காகவும் மாற்றுகிறோம், இருக்கட்டும். ஆனால் இங்கே வேதத்தில் நம்ம வாசிக்கிற சம்பவத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விழித்திருக்கிறதற்கு நம்ம பயன்படுகிற ஒன்று நம்முடைய கண்கள். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்திலே மிகவும் முக்கியமான ஒன்று கண்ணை வைத்து தான் நம்ம விழித்து எல்லாவற்றையும் பார்க்கிறோம், எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறோம். யார் வந்திருக்கிறார்கள் என்பதை எல்லாவற்றையும் நம்ம எதை வச்சு அறிஞ்சுக்கிறோம்னா நம்முடைய கண்களை வைத்து தான் அறிந்திருக்கிறோம்.
இந்த கண்கள் பாதிக்கப்பட்டது என்று சொன்னால் நம்ம எதையும் பார்க்க முடியாது. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் எப்பொழுதும் விழித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. இந்த கடைசி காலத்தில் நம்முடைய பிசாசானவன் நம்ம எதையோ இந்த உலகத்தின் காரியங்களை காண்பித்து இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை பார்த்து பலருடைய ஆவிக்குரிய கண்களை இருட்டாக்கி கொண்டிருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் அசதியாக இருந்துவிடக்கூடாது, நீங்கள் புத்தியற்றவர்களாக எழுந்துவிடக்கூடாது, உங்கள் கண்கள் எப்பொழுதும் விழித்து கொண்டே இருக்க வேண்டும், நீங்கள் விழித்திருக்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். நீங்கள் எந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம கண்ணை மூடுகிறோமோ அந்த நேரத்தில் தான் திருடம் வருவான். ரலியில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், சோத்திரம். திருட்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ மனுஷங்க தூங்குறாங்களோ இரவு நேரத்தில் தான் அதிகமாக திருடுகிற சோத்திரம் திருடர்கள் அதிகமாக உலாவி கொண்டு இருக்கிறாங்க. அப்போது நம்ம விழித்திருக்க வேண்டியது இந்த நாட்களிலே மிகவும் அவசியம். அல்லையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கடைசி காலங்களிலே கர்த்தர் நம்மை விழித்திருக்கிறவர்களாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்மை விரும்புகிறார். பாருங்க, ஸ்தோத்திரம். இதில் நமக்கு ஒரு தெளிவு உண்டாக வேணும். தெளிவு இல்லாதவன் விழித்திருக்க முடியாது. ஒரு மனுஷன் தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்கும் பொழுதுதான் அவன் விழித்திருக்க முடியும், அவனை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த முடியும். ரயிலில் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தண்ணீரை எடுத்துக்கொண்டுங்க, அந்த தண்ணி அவன் தெளிந்த தண்ணீராக இருக்கிற பொழுது அதை அநேகர் அதை பயன்படுத்துவார்கள். அதே நேரத்தில் கலங்கி போன தண்ணீரை யாராலும் பயன்படுத்த முடியாது. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சிந்தனையிலே இந்த நாட்களிலே ஆண்டவரை குறித்த தெய்வத்தை குறித்த ஸ்தோத்திரம் நான் பெற்றுக்கொண்டதான அபிஷேகத்தை குறித்து நான் பெற்றுக்கொண்டதான ஆவிக்குரிய அனுபவத்தை குறித்து ஒரு தெளிந்த புத்தி நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் அநேகருக்கு பிரகாசிக்கிறவர்களாக, அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக, அநேகருக்கு பயனுள்ள பாத்திரங்களாக நாம் மாற்ற முடியும். பாருங்க, ஒரு தெளிந்த புத்தி இப்பொழுது ஸ்தோத்திரம் ஒரு எலக்ட்ரிக்கல் வேலையா இருக்கட்டும், அந்த வேலையில் ஒரு தெளிவு இல்லாதவன், அந்த வேலையை குறித்ததான ஸ்தோத்திரம் படிப்பு இல்லாதவன் அந்த வேலையில போய் தொடுவான் என்று சொன்னால் அவன் ஸ்தோத்திரம் மரணத்தை தான் சந்திக்க நேரிடும். இல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அந்த வேலையிலே நன்றாக தெரிந்தவன் அதை எப்படி கையாள வேண்டும், அதை எப்படி நம்ம சரி செய்ய வேண்டும், அந்த வேலையில நம்ம எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொள்ளுவான். ஆகவே தங்களுக்காக நம்ம ஆபத்தை ஸ்தோத்திரம் வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பிசாசவன் எப்பொழுது நம்மை விழத்தள்ளலாம், எப்பொழுது நம்மை ஸ்தோத்திரம் பாவத்தில், சாபத்தில், அக்கிரமங்களில் தேவனுடைய ராஜ்யத்திற்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறதான நம்முடைய ஓட்டத்தை திசை திருப்புவதற்காக அவன் பல வழிகளை வைத்து கொண்டே இருக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே இந்த காரியங்களில் நம்ம மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேணும். ஸ்தோத்திரம். ஒரே இது வேத பகுதியை வாசிங்க. ஆதியாகமம் 25வது அதிகாரம் அதனுடைய 29 முதல் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 29 முதல். ரெபெக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று பெயர். இல்ல 25 29 முதல். ஓகே, 31 வாசிங்க. நன்றாய் கவனிங்க. இங்க சிரேஷ்ட புத்திர பாகத்தை குறித்து, அதாவது அவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம புரிந்து கொள்ள விதத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதத்தை அவன் தற்போதைய தற்சமயத்துக்கு ஸ்தோத்திரம் அனுபவிப்பதற்காக, ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அல்லது அந்த தற்சமயத்துக்கு அவனுக்கு வேண்டியதான ஆகாரத்திற்காக தன்னுடைய ஆயுட்காலம் எல்லாம் வச்சு ஆயுட்காலம் முழுவதும் வச்சு அனுபவிக்க வேண்டிய சிரேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்கிறான்னா விற்று போடுகிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம் நீங்க பார்த்தீங்கன்னா 34வது வசனம் கடைசி பகுதி இவ்விதமாய் சொல்லுகிறது, இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அலட்சியம் பண்ணுதல், அதாவது இந்த ஸ்தோத்திரம் நம்ம அலட்சியம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால் அநேக காரியங்களை நாம் இழந்து போய்விடுவோம். இதை வைத்து நான் எதை சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், தற்சமயம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா
தற்சமய சுகம் வேண்டும் அல்லது தற்போதைய ஒரு காரியத்துக்காக, தற்போதைய ஒரு சுகத்துக்காக, அந்த நேரத்தில் அவங்க அனுபவிக்க வேண்டும் என்கிறதான சில காரியங்களுக்காக அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதான தெய்வீக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஐக்கியத்தை எல்லாம் இழந்து போகிறவங்க உண்டு. அல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் அந்த நேரம் உணவு வருந்தணும், அந்த நேரம் சாப்பிடணும், அந்த சாப்பாட்டுக்காக வேண்டி அவன் ஆயுள் காலம் முழுவதும் அவன் வச்சு அனுபவிக்க வேண்டியதான ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான். இதே போல அவன் ஸ்தோத்திரம், நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒவ்வொரு நாளும் நம்ம போராடி கொண்டிருக்கிறதா, நமக்கு வைத்திருக்கிறதான ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறதான நாம அவன் ஸ்தோத்திரம், அந்த சமயத்தில் சில காரியங்களுக்காக, இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்காக நம்ம அவன் ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய ஜீவியத்தை என்னை விட்டு விடுகிறவங்க அநேகர் உண்டு. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த மாதிரி காரியங்களிலே நம்ம ஆமென் ஸ்தோத்திரம், அந்த நேரம் நம்ம கடன் பிரச்சனை மாறணும், நம்முடைய நோய் மாறணும், நம்முடைய பிரச்சனை மாறணும், இந்த காரியங்களுக்கு மாத்திரமே நம்ம உழைக்கிறவர்களாக காணப்பட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 1 ராஜாக்கள் 3:17 வசனம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 17. அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். ஆமென். இன்றைக்கு 19வது வசனத்தை வாசிங்க. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. ஆமென். இன்றைக்கு கவனிங்க, இங்க 2 ஸ்திரீகளை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். 2 ஸ்திரீகள், அவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம், இரவு நேரத்தில் அவங்க 2 பேருக்குமே 2 பிள்ளைகள் இருக்கிறது. அந்த 2 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அவங்க இரவு நேரத்தில் அல்லது தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. தூக்கத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு சகோதரி அவங்க தன்னை புரண்டு படுத்ததுனால அந்த ஒரு பிள்ளையின் மேலே ஏறி படுத்துட்டா, அதனால அந்த குழந்தை செத்து போயிடுச்சு. பாருங்க, இதுலேருந்து நான் என்ன சொல்ல வருகிறதுன்னா, நம்முடைய தூக்கம் ஆமென் ஸ்தோத்திரம், நம்ம விழித்திருக்கிறாத பட்சத்தில் நம்முடைய பல இழப்புகளை நாம் சந்தித்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளையை இழந்து போகிறாள். இன்னொருவள் அங்கே பார்க்கிறோம், அவள் தூங்கி கொண்டிருந்ததுனால ஆமென் ஸ்தோத்திரம் அவளுடைய பிள்ளையை களவாக ஆமென் ஸ்தோத்திரம் களவு செய்யப்பட்ட, திருடப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் ஸ்தோத்திரம் விழித்திருக்காத ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எதையோ கொண்டு இழந்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் நம்ம விழித்திருக்கவில்லை என்று சொன்னால் பல விதங்களில் பல இழப்புகளை நம்ம சந்தித்தே ஆகி கொண்டு இருக்க வேண்டியது இருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். கவனிங்க, கடைசி காலத்தில் வாழ்கிறதான நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியது, விழித்திரு உபவாசிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம விழித்திருக்கிற பொழுதுதான் நம்மை பார்க்க பாதுகாத்து கொள்ள முடியும், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள முடியும். ஆமென் ஸ்தோத்திரம், அநேகரை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். ஆகையினால பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த விதமான ஆமென் ஸ்தோத்திரம் எழுத்தும் பிரகாரமான தூக்கத்தை குறித்து நான் சொல்லலை. ஆமென் ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய கண்கள் நமக்கு எப்பொழுதும் திறந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய கண்கள் விழித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நம்ம பல நேரங்களிலே நான் அதிகமாக சொல்லுகிறதுண்டு, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்களை கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான ஒன்று, அது ஜெபமாக காணப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம ஜெபம் இல்லாதபடிக்கு நம்ம காணப்படுவோம்னு சொன்னால் பல வேளைகளில் அது நமக்கு பாதிப்புகளாக மாறி போய்விடும். ஜெபத்தை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் உறவாடுகிற, தேவ சமூகத்தில் அமருகிற அந்த அனுபவத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். எந்தப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் பல நேரங்களில் நமக்கு நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய வியாதிகள் நம்முடைய ஜெப ஜீவியத்தை தடை செய்கிறதாக காணப்படலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்களாக நம்ம எழுந்து விடக்கூடாது. பிரச்சனைகளை நடுவில் நம்ம துதிக்க, ஜெபிக்க நம்ம பழகி கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரே ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 16. இருபத்தி 5வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். ஆமென். நன்றாய் கவனிங்க. இங்கே ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதான 2 மனிதர்கள், பவுலும் சீலாவும்,
அவங்க ஆண்டோடைய ஊழியத்தை செய்யும்படியாக கடந்து போகிறாங்க. அவங்க பிரயாணங்களெல்லாம் அவங்க கடந்து போகிற இடங்களிலெல்லாம் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறாங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசு உங்க வியாதியை சுகமாக்குவார், இயேசு நம்புங்க அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறதான் இந்த தேவ மனிதர்கள். ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிற பொழுது சுவிசேஷ விரோதிகளால் அவங்க பிடிக்கப்படுகிறாங்க. அந்த 22வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை வாசிங்க. 22. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். கவனிங்க, ஊழியத்தை செய்ததான இன்னைக்கும் நம்ம பல இடங்களில் பார்க்கிறோம். ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு வருகிறதான நெருக்கங்கள். இவங்க 2 பேராக சேர்ந்து ஊழியத்தை செய்கிற பொழுது அந்த பகுதிகளில் இருந்ததான பிசாசுகள் ஓடுது, வியாதிகள் சுகமாகுது. அந்த நாட்களில் இருந்ததான மந்திரவாதிகள், பில்லிசுனி ஆவிகளை வைத்து தங்களுடைய பிழைப்பை ஓட்டுகிறவங்க, அவங்களுடைய தொழிலில் பாதிப்பு வந்தவுடனே எதனால் என்று சொல்லி பார்க்கிறாங்க. அந்த நிமிடத்தில் தான் கண்டுபிடிக்கிறாங்க, இவ்விதமாக 2 மனிதர்கள் வந்திருக்கிறாங்க, பவுல் சீலாம் வந்திருக்கிறாங்க. இவங்க இயேசு என்கிறதான தெய்வத்தை வைத்து பல பிசாசுகளை துரத்துறாங்க, ஜனங்களுடைய வியாதிகளை சுகமாக்குகிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு இந்த மனிதர்களுக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. இன்னைக்கும் இதே போலதான் பல இடங்களிலே சுவிசேஷ விரோதிகள் பல கூடுவதற்கு காரணம் என்ன? பல இடங்களிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிறதான விடுதலையை ஜனங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. இது நிமித்தம் தான் அநேகர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, ஸ்தோத்திரம், எப்படியாவது கிறிஸ்தவத்தை பரவ விட்டுறக்கூடாது, கிறிஸ்தவம் வளர்ந்துச்சு அப்படின்னா ஸ்தோத்திரம் தங்கள் ஏமாற்றி பிழைக்கிறவர்களுக்கு பாதிப்பு வந்து விடுமே என்று சொல்லி இந்த காலகட்டத்தில் இதே தான் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, இப்படிப்பட்ட சமயத்துல இந்த பவுலும் சீலாவையும் பிடிக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, கூட்டங்குடி அவர்கள் வஸ்திரங்களை கிழிக்கிறாங்க, அவர்களை அநேக அடிகள் அடிச்சிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், அவங்க சிறைச்சாலையில் வைத்து பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலையில் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. பாருங்க ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட மனிதர்களை பிடிச்சி அநேக அடி. அப்போ சரீரத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கும் பாருங்க. அடிச்சிருக்காங்க, வஸ்திரத்தை கிழிச்சிருக்கிறாங்க. 24வது வசனத்தில் விதமாக சொல்லுகிறது, இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவைகளை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தார்கள். அப்படியானால் அவர்கள் ஸ்தோத்திரம், உட்காவலறை அப்படின்னு சொன்னா மிகவும் கொடூரமான தண்டனைகளை செய்தவங்க. ஸ்தோத்திரம், கொடுக்கப்படுகிறதான ஒரு தண்டனை யாருக்கு கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னா, அன்றைய ஊழியத்தை செய்ததான இந்த தெய்வ மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ரலியிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், அதிகமான தண்டனை குற்றங்களை செய்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு தண்டனை. பாருங்க, கை கால் எல்லா இடமும் அடி வாங்கியிருக்காங்க, வஸ்திரங்களை கிழிச்சிருக்கிறாங்க, உட்காவலறையில் பிடிச்சி அடைச்சிருக்காங்க, கால் கைகளை எல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்கன்னா, ஸ்தோத்திரம் 25 ஒரு முறை கூட வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். போதும். பாருங்க, நடுராத்திரியில இந்த பவுலும் சீலாவும் செய்கிற காரியம். இன்னைக்கு நாமளா இருந்தா பலரும் இன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா, நீதி கேட்டு அரசாங்கத்தில் போவாங்க, அல்லது உடனே ஸ்தோத்திரம் நம்முடைய ஸ்தோத்திரம் வாட்ஸ்அப்லேயோ அல்லது தெரிந்தவர்களுக்கு எல்லாம் ஜப குறிப்பு அனுப்புவோம். இதெல்லாம் தவறு அல்ல. ஆனால் இந்த பவுல் சீலாவும் அப்படிப்பட்ட எந்த காரியத்தையும் செய்யவில்லை. ஆனால் இவங்க நீதிக்காக போய் நின்றிருக்கலாம், ஏன்னா இவங்க குற்றம் செய்யவில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கே இடத்துல சுவிசேஷத்தை மாத்திரம் தான் அறிவித்தாங்க, ஆண்டோட சமூகத்திலிருந்து ஜபித்து அநேகருக்கு விடுதலையை மாத்திரம் தான் பெற்றுக் கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட நன்மை செய்தது நிமித்தம் இவர்கள் பாடுகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து அவங்க அவ்வளோ அடிகளை பெற்றும் தண்டனைகளை ஏற்றுக்கொண்டும் அவங்க சோர்ந்து போய் தளர்ந்து போய் நிற்கவில்லை. நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட அடிகளெல்லாம் பெற்றுக்கொண்டு வஸ்திரங்களை கிழிச்சிருக்காங்க, கட்டி வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில அவங்க எப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்கன்னு பாருங்க. அந்த நேரத்தில் அவங்க சோர்ந்து போய் படுத்துக்கொண்டு நித்திரை செய்யவில்லை, நடு ராத்திரியில் அவங்க விழித்திருந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, அந்த நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடிக்கொண்டு இருந்தாங்க. அந்த வசனத்துல இறுதியில சொல்லப்பட்டிருக்கிறது, காவலில் வைக்கப்பட்டவங்க அதை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். கவனிங்க, அப்படின்னா இவங்களோடு கூட
அநேக கொலை செய்தவங்க, குற்றம் செய்தவங்க, விபச்சாரம் செய்தவங்க, பல களவு செய்தவங்க, இப்படிப்பட்ட தீமைகளை செய்தவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா பிடிச்சி என்ன செஞ்சிருக்காங்க, அடைச்சு போட்டிருக்காங்க. எல்லாரும் நடுவில் தான் இந்த பவுலும் சீலாவும் பிடிச்சி அடைச்சி கட்டி போட்டிருக்கு. அப்போ பாருங்க, இன்னைக்கு நம்ம சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய பக்கத்து வீட்டில் நம்ம பாடுற சத்தம் கேட்டுறக்கூடாதுன்னு நம்ம அமைதியாக பாடுறோம். நம்ம சிலர் ஆலயத்தில் வந்தாலும் நாம் பாடுற சத்தம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்டுற விடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாய் பாடுகிறோம். ஆனால் இந்த பவுலும் சீலாவும் அந்த இருக்கிறதே சிறைச்சாலை, இருக்கிறது அடிப்பட்ட சூழ்நிலை, இருக்கிற நிலைமை காயப்பட்ட நிலைமை, இருக்கிற நிலைமை தண்டனைகளை பெற்றுக்கொண்ட நிலைமை, அப்படிப்பட்ட நிலைமையிலும் இருந்து இவங்க வாய்களை திறந்து தான் கர்த்தரை ஆராதிச்சிருக்கிறாங்க. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து தான் கர்த்தரை துதிச்சிருக்கிறாங்க. இந்த துதியின் சத்தத்தை மற்றவங்க சுற்றி இருந்தவங்க எல்லாரும், அந்த காவலில் வைக்கப்பட்ட எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா கேட்டுக்கொண்டே தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கும் அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து விரும்புகிற காரியம் இதுதான். நாமளும் இப்படிப்பட்ட சூழ்நிலை, இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறாங்க, நம்முடைய வாழ்க்கையில கடன் என்கிற போராட்டங்கள் இருக்கலாம், வியாதி என்கிறதான சிறைச்சாலை அனுபவங்கள் இருக்கலாம், அல்லது பிள்ளைகளை குறித்து ஏதோ ஒரு பாரம், சிறைச்சாலையை போன்ற எழுத்தின் பிரகாரமாக ஒரு சிறைச்சாலைக்குள்ளே நம்ம அடைக்கப்படாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதை போல என்ன செய்வது என்று சொல்லி வழி தெரியாமல் இருக்கிற நேரத்தில் நம்ம நியாயத்திற்காக மனிதர்களை சார்ந்து போய்கொண்டு இருக்கிறவர்களாக காணப்படக்கூடாது. தேவ சமூகத்தில் நாம் விழித்திருக்க வேண்டும். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். விழித்திருக்கிற பொழுதுல என்ன நடக்கும்? அடுத்த வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருக்கிற விதத்தில் அவங்க வெட்கப்படாம துதிச்சாங்க. அதுதான் முக்கியம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க தான், பிறந்ததுலேருந்தே ஆவிக்குரிய அனுபவத்தில் இருந்தவங்க தான். ஆனால் வெட்கம் என்று சொல்லி அவங்க இது வெட்கப்பட்டு ஆராதனையை தங்கள் குறைத்து கொள்ளுகிறாங்க. ஆராதிக்க விரும்பினாலும் ஸ்தோத்திரம் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி பலரும் தங்கள் ஸ்தோத்திரம் ஜெபத்தை குறைவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவங்க 26வது வசனத்தை வாசிங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. ஆமா, நன்றாய் கவனிங்க. உடனே இவங்க பாடி துதிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க துதித்த நேரம் நடுராத்திரி. அந்த நடுராத்திரியிலேருந்து அவங்க பாடி துதிச்சிட்டு இருக்கிற பொழுது ஸ்தோத்திரம் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியான பூமி மிகவும் அதிர்ந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நடுராத்திரியில ஜபிச்சாங்க, துதிச்சாங்க, அஸ்திபாரத்தை என் தேவன் அசைத்தார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். சிறைச்சாலை என்கிற அஸ்திபாரத்துக்கு அங்கே அசைவு உண்டாவது. நன்றி கவனிங்க. ஒரு பில்டிங்கு நம்ம மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா இடிப்பதற்கும் அஸ்திபாரத்தை அசைப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. அஸ்திபாரத்தை அசைக்கிற பொழுது உடனே எல்லாம் அந்த டோட்டலாவே அது கீழே விழுந்து போயிடுகிறது. ஆனால் மேலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இடிப்பது அது அதிக நேரத்தை எடுக்கிறதாக காணப்படுகிறது. அப்படியானால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் அமருகிற, விழித்திருக்கிற, நம்முடைய பிரச்சனைகளுக்காக, போராட்டங்களுக்காக, வியாதிகளுக்காக தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கிற பொழுது நம்முடைய பிரச்சனை என்கிறதான அஸ்திபாரத்தை தேவன் அசைக்க விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். பாருங்க, உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அங்கே அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுகிறது, கதவுகள் திறக்கப்படுகிறது, எல்லாருடைய கட்டுகளும் என்ன செய்து விட்டது? கலந்து போய் விட்டது. ஸ்தோத்திரம். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கிறதான சில காரியங்களிலே கர்த்தர் ஒரு வாசலை திறக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதத்தின் வாசலை கர்த்தர் நிச்சயமாகவே திறக்க விரும்புகிறார். நாம் எந்தெந்த சூழ்நிலைகளிலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோமோ அந்த கட்டுகளை கர்த்தர் அகற்றி போடும்படி விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இந்த பவுலும் சீலாவும் அந்த இடத்துல இருந்து பேசாம இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா, அல்லது வேற இடத்துலாவது இப்படி எங்களுக்கு சம்பவித்து விட்டது, நீங்க எங்களுக்காக உதவி செய்யுங்கன்னு உதவிக்காக போய் நின்றிருந்தாங்கன்னா கர்த்தர் அந்த இடத்துல நேரடியாக கிரியை செய்திருக்க வாய்ப்பில்லை. அல்லேலூயா. அவங்க தேவ சமூகத்திலே அமர்ந்தபடினாலே எல்லா காரியங்களை குறித்து தேவ சமூகத்திலே ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினதுனால ஆண்டவர் அந்த இரவு நேரத்திலே ஆண்டவர் அங்கே அஸ்திபாரங்களை அசைக்க சித்தம் கொண்டார். அல்லேலூயா. அருமையானவர்களை பாருங்க, தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது 27வது வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிக்கும் போது ஒவ்வொருத்தரா வந்து கேட்கிறாங்க. 30வது வசனத்தை வாசிங்க. அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள்,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்ப நன்றி கவனிங்க. ஊழியத்திற்காக செஞ்சவங்க, இவங்க ஊழியம் செய்த நிமித்தம் தான் இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு பாடுகள், இவ்வளவு அடிகள், இவ்வளவு வேதனைகள், இவை எல்லாவற்றையும் எதனால பெற்றுக்கொண்டாங்கன்னா ஊழியம் செய்ததுனால. ஆனால் அதே இடத்துல இருந்து இவங்க பதிலுக்கு பேசாம ஆண்டவரை சார்ந்து இருந்ததுனால அந்த இடத்துல எந்த மனிதர்கள் இவர்களுக்கு எதிர்த்து நின்றார்களோ, எந்த மனிதர்கள் சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போட்டாங்களோ, எந்த மனிதர்கள் எல்லாம் இவர்களுக்கு அகைன்ஸ்டா எழும்பி அடிச்சாங்களோ, அவங்க வந்து கேட்கிறாங்க, ஆண்டவன் மாறு ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. ஆமென். சுவிசேஷத்தை நாம போய் சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல, அவர்களாக வந்து கேட்க வேண்டிய சூழ்நிலைகளை கர்த்தர் அந்த இடத்துல உருவாக்கினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கும் கர்த்தர் அன்றைக்கு கிரியை செய்தாரானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்ம பல நேரங்களில் நம்முடைய போராட்டங்களை, பிரச்சனைகளை நாம எடுத்துக்கொண்டு சோர்ந்து போய் முடங்கி கொண்டு இருக்கிறோம். அப்படியாக அல்ல, நாம விழிச்சிருக்க வேணும். ஆமென். சோத்திர தேவ சமூகத்தில் அமர வேணும். நேரத்தை பார்க்க கூடாது, பிரச்சனைகளை பார்க்க கூடாது, பலவீனங்களை பார்க்க கூடாது. இவற்றின் மத்தியிலும் இருந்து கர்த்தரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவங்க அந்த இடத்துல சோர்ந்து போகல. நேரத்தை பாருங்க, நடு ராத்திரியில எவ்வளவு களைப்பிருந்திருக்கும். அந்த நேரத்துல கூட அவங்க சோர்ந்து போகாம, தூங்காம, அவங்க வேற ஏதோ ஒரு காரியத்துக்காக முழிச்சிருக்கல, அவங்க தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டு துதித்து கொண்டே இருந்தாங்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில விழிச்சிருக்கிற அனுபவத்தில் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஆமென் ஸ்தோத்திரம் உதவி செய்வாராக. இவ்விதமாய் தேவ சமூகத்தில் விழித்திருந்து கதற நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிரச்சனைகளுக்காக, நம்முடைய போராட்டங்களுக்காக ஆண்டவருடைய பாதத்தில் அமருவதற்கு நமக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவரை துதிக்காமல் இருக்கிறவர்களை குறித்து, ஆண்டவரை ஆமென் ஸ்தோத்திரம் ஆராதிக்காமல் இருக்கிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது மரித்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களை கர்த்தரை துதியார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனா, சமீப ஆமென் ஸ்தோத்திர நாட்களுக்கு முன்பதாக கொஞ்சம் வேதத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை நான் தியானிச்சுட்டு இருந்தேன். அதாவது நம்முடைய பகுதிகளிலே மரித்து போகிறவர்களுடைய லிஸ்ட்டை நாங்கள் ஸ்தோத்திரம் நான் எடுத்தேன். அதில் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் 3 தரப்பினர் தான் அதிகமாக மரிக்கிறார்கள். ஒன்று வயதானவர்கள், வயதில் முதிர்ந்தவர்கள், தங்களுடைய வயதின் முதிர்ச்சியினால அவங்க மரித்து போகிறது நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வீட்டுக்கு அருகாமையிலும் மரித்தவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படிதான் மரிச்சிருப்பாங்க. அநேகர் வந்து ஒரு 60-70 தாண்டும் பொழுது அவங்க மரித்து போகிறாங்க. இன்னொன்று, அநேகர் மரிக்கிறது வியாதியினால மரிக்கிறாங்க. வியாதிப்பட்டு அவங்க படுக்கையில் ஆகி மரிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பலவீனப்படுகிறவங்க. இன்னும் மறிக்கிற ஒரு லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, தங்களுடைய கவன குறைவின் நிமித்தம் சில ஆபத்துகளை, அதாவது விபத்துகளை சந்தித்து மறிக்கிறார்கள். இந்த 3 தரப்பினர் தான் அதிகமாக நம்முடைய தேசங்களிலே மரிக்கிறதை, அதாவது சரீர பிரகாரமாக மரிக்கிறதை குறித்து நான் சொல்லுகிறேன். மரிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய ஸ்தோத்திர காரியங்களில் உட்படுத்தி பார்க்கிற பொழுது, இன்னைக்கு யார் இந்த ஸ்தோத்திரம் வேதத்தில் வாசிக்கிறோமே, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை யார் துதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி, இதே போல யார் காணப்படுகிறார்கள்னு சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது, ஸ்தோத்திரம் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் அல்லது பிறந்ததுலேருந்தே பெந்தேகோஸ்தே குடும்பத்தில் பிறந்தவங்க, பிறந்ததுலேருந்தே ஆராதிக்கிறவங்க, பிறந்ததுலேருந்தே சண்டே ஸ்கூல்லேருந்தே இப்போ ஆராதிச்சு வந்தவங்க, வசனத்தை அறிந்தவங்க தான் இன்னைக்கு ஸ்தோத்திர தெய்வத்தை தேடுகிற விஷயத்தில் குறைவுபடுகிறார்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் அநேக புதிதாக ரட்சிக்கப்படுகிற ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறவங்க, ஆண்டவரை தேடுகிறவங்களை பார்க்கும் பொழுது அதிகமாய் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஒரு பிடிக்கிற வேண்டிய காரியங்களிலும் மிகவும் உறுதியாக பிடித்து வாழுகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் பல வருடங்களாக ஸ்தோத்திரம் 40 வருஷம் 50 வருஷம் ஆனவங்க சொல்லுவாங்க, நாங்கள் 40 வருஷம் விசுவாசி, 50 வருஷம் விசுவாசி. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் என்கிற வாசனையே இருக்காது, அவங்களுடைய வாழ்க்கையில துதிங்கிற வாசனையே இருக்காது. ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட சில இளம் ஊழியர்கள் வந்து ஆராதனை நடத்தினாலோ ஜெபம் நடத்தினாலோ அங்கே இருந்துட்டு நினைப்பாங்க, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் இதே சபையில விசுவாசின்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் இப்படி இங்கே யாரும் இல்லைன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க மாட்டாங்கன்னா துதிக்க மாட்டாங்க, அப்படி மௌனமாகவே இருப்பாங்க. ஸ்தோத்திரம் அதைத்தான் மரித்த நிலைமை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் நல்லா கவனிக்க வேணும். இன்னும் ஒன்று, சில ஸ்தோத்திரம் 2வது நான் சொன்னேன்,
பலவீனப்படுகிறவங்க, வியாதியினால அநேகர் மரித்து போகிறதை குறித்து நான் சொன்னேன். இன்னைக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில அநேகருடைய பலன் குறைகிற பொழுது, ஆவிக்குரிய ஜீவியத்துல நல்லா போயிட்டு இருப்பாங்க, ஸ்தோத்திரம், நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா உபவாசிப்பாங்க, அவ்விதமாக காணப்படும் போது ஒரு சின்ன பிரச்சனை வரும் அல்லது ஒரு சின்ன போராட்டம் வரும். ஸ்தோத்திரம், நம்முடைய பலன் குறையும். அந்த இடத்துல ஸ்தோத்திரம், ஒரு சின்ன சோதனையில நம்ம அகப்படுகிற பொழுது ஸ்தோத்திரம், அந்த இடத்துல நம்முடைய ஜெபத்தை துதியே நம்ம மறந்து போய் விடுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நினைப்போம், நல்லா துதிச்சுட்டு தானே இருந்தேன், நல்லா ஜெபிச்சுட்டு தானே இருந்தேன், நல்லா வேதத்தை தியானித்து கொண்டு தானே இருந்தேன், நல்லா ஆண்டவருக்குரிய காரியங்களில் முக்கியத்துவம் கொடுத்துட்டு தானே இருந்தேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்துருச்சு, ஆனாலும் இந்த போராட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் அநேகர் இந்த காரியங்கள் நிமித்தம் அநேகர் வழி விலகுகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், அடுத்தது சொன்னேன் ஸ்தோத்திரம், விபத்தினால அல்லது ஸ்தோத்திரம் கவனக்குறைவின் நிமித்தம் நம்ம அஜாக்கிரதையாக அநேக உலக பிரகாரமாக மரித்து போகிறது நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் நம்ம ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்கிற பொழுது ஸ்தோத்திரம், நமக்கும் இன்னைக்கு கவனக்குறைவு என்று சொல்லுகிறது அதிகமாய் வருகிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், இதுதானே பார்த்துக்கிடலாம், உபவாச ஜபம் தானே பார்த்துக்கிடலாம், ஸ்தோத்திரம், இந்த ஒரு வாரம் தானே ஆராதனை பார்த்துக்கலாம், அடுத்த வாரத்தில் பார்த்துக்கிடலாம் அப்படி சொல்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்தோத்திரம் ஆராதனை அசட்டை பண்ணி, ஜபத்தை அசட்டை பண்ணி, இன்னைக்கு ஒரு நாள் தானே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்க நம்ம முதலாவது வாசித்ததை போல பிசாசானவன் தனக்கு வேதம் சொல்லுகிறது கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று சொல்லி அவனுக்கு தெரியும், இனி ரொம்ப காலம் இந்த உலகத்தில் நம்ம கிரியை செய்ய முடியாது, ரொம்ப நாள் இந்த ஜனங்களோடு கூட நம்ம வாசம் பண்ண முடியாது, இந்த ஜனங்களை இடர பண்ண முடியாது, எப்படியாவது கொஞ்ச காலம் தான் இருக்கு, இந்த கொஞ்ச காலத்தில் எப்படியாவது சிலரை ஆவிக்குரிய அனுபவத்திலிருந்து பரலோகத்துக்கு போகிற அந்த வாசலுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறவர்கள் எப்படியாவது இழுத்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் தீவிரமாக செயல்படுகிற காலம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே ஸ்தோத்திரம், நம்முடைய கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கும் பொழுது இது தானே பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற நேரத்தில் பிசாசானவன் நம்மை வஞ்சிக்க வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. அந்த நேரத்தில் நம்ம ஜீவனோடு இருக்க வேண்டியது நாம், விழித்திருக்க வேண்டியதான நாம், அந்த இடத்துல மரணத்தை நாம் சந்திக்க நேரிடுகிறது. அதாவது நான் சொல்லுகிறது ஆவிக்குரிய மரணம். அல்லேலூயா. சரீரத்தின்படி நம்ம ஜீவனோட தான் இருப்போம், உயிரோட தான் இருப்போம், ஆனா ஆவிக்குரிய ரீதியிலே ஸ்தோத்திரம், நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்திலே மரித்தவர்கள் லிஸ்ட்ல தான் இன்றைக்கு பலரும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், வெளிப்படுத்தல நீங்க வாசிக்கும் போது 3வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 2-3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்துதல். நீ விழித்து கொண்டு சாகிரத்திற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு, நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். நன்றாய் கவனிங்க. ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஸ்தோத்திரம் சீக்கிரமாக வரப்போகிறார். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தில் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம், அவர் வரும் வேளையை நாம் அறியாது இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், சீக்கிரமாய் வருகிறார். ஆகவே தான் நீ ஸ்தோத்திரம் விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து என்று வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக நிறைவுள்ளவைகளாக இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பகல் நேரம் இதை சிந்திக்க ஸ்தோத்திரம் நாம் போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் தேவனுடைய பார்வையில் நிறைவில்லாமல் காணப்படுகிறது, எந்தெந்த காரியங்களிலே நாம் குறைவுபட்டிருக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்களிலே அதிகமாக நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்தவர்களாக இருக்கலாம், அதிகமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தவர்களாக இருக்கலாம், வீடுகளில் இருக்கும் பொழுதெல்லாம் ஸ்தோத்திரம் மொபைலாக இருக்கட்டும், நம்முடைய வீட்டில் இருக்கிறதான ஸ்தோத்திரம் ஸ்பீக்கராக இருக்கட்டும், எல்லாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்முடைய மொபைலில் எதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? ஸ்தோத்திரம், நம்முடைய குறைவு, நம்முடைய கிரியைகள் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டதா இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிறது, ஆகையால் நீ கேட்டு
பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து கவனிங்க. இதே இடத்துல வந்து ஸ்தோத்திரம் எத்தனை பிரசங்கங்களை கேட்டிருப்போம், எத்தனை ஆலோசனைகளை கேட்டிருப்போம், எத்தனை எச்சரிப்பின் சத்தங்களை கேட்டிருப்போம். இவைகள் எல்லாம் நம்ம ஸ்தோத்திரம் நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பி நம்ம விழித்திராவிட்டால் வேதம் சொல்லுகிறது திருடனை போல வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். திருடனை போல எப்போ திருடன் வருவான் என்று சொல்லி தெரியாது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று சொல்லி தெரியாது. நன்றாய் கவனிங்க. கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோம், ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். நாம கைவிடப்பட்டு போனா நம்மை போல ஸ்தோத்திரம் பரிதாபத்துக்குரியவங்க யாருமே இருக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இத்தனை வருடங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஆராதிச்சுட்டு நாம ஆண்டுடைய வருகைகளை செல்லலைன்னு சொன்னா ஸ்தோத்திரம் நம்மளை போல பரிதபிக்கப்பட்டவங்க யாருமே இருக்க முடியாது. ஆகையினாலே ஆண்டவர் இந்த கடைசி காலத்திலே ஸ்தோத்திரம் நம்மை பார்த்து எச்சரித்து கொண்டு இருக்கிறார். இனியும் காலம் செல்லாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினாலே நீ காலத்தை பிரயோஜனப்படுத்தி. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போற ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் எல்லாம் பார்த்து சொல்லுவோம், உன்னுடைய பென்சிலை பாதுகாத்துக்கா, உன் கம்மலை பாதுகாத்துக்கா, உன் செயினை பாதுகாத்துக்கா, ரப்பரை பாதுகாத்துக்கா, பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க திருடி விடக்கூடாது, இதெல்லாம் பாதுகாப்பாக நீ வச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் பாதுகாக்க நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து அனுப்புவோம். ஆனா வேதம் நம்மை பார்த்து நம்ம ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறது நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற நாட்கள் அவைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாட்களை பயன்படுத்திக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு நாட்கள் வேதம் சொல்லுகிறது பலத்தின் மிகுதியினால என்பது. அல்லேலூயா. அப்படின்னா ரொம்ப நாள் ஒன்று நம்ம இந்த உலகத்தில் வாழ போகிறது இல்லை, கொஞ்ச நாள் தான் வாழப்போகிறோம். நான் அதிகமாக என்னுடைய மலைவாழ் மக்களுக்கு என்னுடைய சபையில் நான் பிரசங்கிக்கும் போது சொல்லுவேன், ஸ்தோத்திரம், நான் ஊழியம் செய்கிற பகுதி மிகவும் ஏழையான ஜனங்கள், படிப்பறிவு இல்லாத ஜனங்கள், ஸ்தோத்திரம் விவசாயத்தை மாத்திரம் சார்ந்திருக்கிற ஜனங்கள், இன்னும் சாராயத்தை மாத்திரம் காய்ச்சிக்கிற ஜனங்கள், இப்படிப்பட்டதான ஜனங்கள் மத்தியில் தான் நான் ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். அந்த பகுதியில் நான் அதிகமாக சொல்லுகிற ஒன்று, நாம் வாழ்கிறதான இந்த நாட்கள் வாடகை வீட்டில் இருக்கிறதான நாட்களை போல பாருங்க. புத்தியுள்ள மனுஷன், நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு மனுஷன் தெய்வ பிள்ளை எப்பொழுதுமே தெரிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருக்க வேணும். ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறதான ஒரு மனுஷன் அவன் தெளிந்த புத்தி உள்ளவனாக இருப்பான்னு சொன்னான், அவன் சீக்கிரமாக அவன் போராடி சம்பாதிப்பான். அவன் சம்பாதித்த பணங்களை அவன் சேகரித்து வைப்பான். எப்படியாவது அவன் என்ன செய்வான்னு ஒரு இடத்தை வாங்குவான், எப்படியாவது ஒரு வீட்டை கட்டுவான், எப்படியாவது சொந்த வீட்டுக்கு செல்லணும்னு சொல்லி சொந்த வீட்டில் போய் இருக்கணும்னு சொல்லி அவன் பிரயாசப்படுவான். அல்லேலூயா. அவனுடைய பிரேயர் தான் அவன் புத்திசாலி, தெளிந்த புத்தியாக இருக்கிறவன். தன்னுடைய ஸ்தோத்திர காரியத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, அவனுடைய ஃபியூச்சரை குறித்து ஞானம் உள்ளவன் அப்படி செய்வான். ஆனால் அதே நேரத்தில் சிலரை நீங்கள் பார்க்கலாம், வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க, சரியாக வேலைக்கு போக மாட்டாங்க, சரியாக சம்பாதிக்க மாட்டாங்க. ஆனால் வருகிற வருமானத்தை எல்லாம் வீணாக செலவு செய்து காலம்பூரா அந்த வாடகை வீட்டிலேயே இருந்துட்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம். நான் கவனிங்க, இந்த பூமி இந்த சரீரத்தில் வாழ்கிறது என்பது நாம் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறதை போல. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் நமக்குன்னு ஒரு நித்திய வீடு இருக்கிறது. அல்லேலூயா. கைகளால் கட்டப்படாத ஒரு வீடு நமக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு ஆயத்தம், ஒரு பிரயாசம், அதற்கான ஸ்தோத்திரம் சில கிரியைகள் நாம் அனுதினமும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. புத்தியுள்ளவன் அவைகளை தினமும் ஸ்தோத்திரம் நிதானித்து கொண்டே இருப்பான். எப்படியாவது நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், எப்படியாவது நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறதான் அந்த ராஜ்யத்தில் நம்ம போய் சேர வேணும். எதற்காக நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், எதற்காக கர்த்தரை ஆராதிக்கிறோம்? ஏதோ ஸ்தோத்திரம் உலகத்திலே பல மதங்கள் இருக்கிறது, அதை போல ஒரு மதம் கிறிஸ்தவ மதம். ஆகவே நாம் கிறிஸ்தவ மதத்தில் பிறந்து விட்டோம், ஆகவே நம்ம ஆலயத்தில் கட்டாயம் போக வேண்டும், அப்படியாக நம்ம ஆராதிக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியாவது நமக்கென்று இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிறதல்ல. ஸ்தோத்திரம். உலக மனிதர்கள் சொல்றாங்க ஸ்தோத்திரம் உலகத்தோட முடிஞ்சு போகிறது, இல்லது 7 பறவை அப்படின்னு என்னெல்லாமோ சொல்றாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கை அது நிலை இல்லாதது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க காலி பண்றதை போல இந்த சரீரத்தை விட்டு மாத்திரம் தான் நம்ம காலி பண்ண போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சரீரத்துல நம்ம இருக்கிற நாட்கள் நம்முடைய பரீட்சையின் நாட்கள்.
அதாவது நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய ஃபியூச்சரை தீர்மானிக்கிறதான நாட்கள். இந்த சரீரத்தில் இருக்கிற நாட்களில் நம்ம எவ்விதமாக வாழ்கிறோமோ அதை வைத்து கொண்டு தான் நம்முடைய ஃபியூச்சர், அதாவது நம்முடைய நித்திய வீட்டு, நம்ம பரலோக வீட்டுக்கு நம்ம போக முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, 12 வருஷம் அல்லது ஒரு 15 ஆண்டுகள் இந்த சிறு பிள்ளைங்க என்ன செய்யுதுன்னா, ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், பிரயாசப்படணும், பலவிதமான காரியங்கள், அசைன்மெண்ட் எழுதணும். இதையெல்லாம் செஞ்சாதான் என்ன செய்ய முடியும்னா அவங்க நல்ல ஒரு வேலையில் அமர முடியும். அல்லேலூயா. ஆனால் இந்த நாட்களில் ஸ்தோத்திர பரீட்சைகள் உண்டு, சோதனைகள் உண்டு. அந்த நாட்களில் வேதனை தான். அந்த நாட்களில் பரீட்சைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் இரவு முழுசாக இருந்து படிக்கிறாங்க, விழித்திருந்து படிக்கிறாங்க, விழித்திருந்து வேலை செய்கிறாங்க, விழித்திருந்து அசைன்மெண்ட் எழுதுகிறாங்க. ஸ்தோத்திரம். பரீட்சைக்கு முந்தின நாள் அவங்க தூங்குறதே இல்லை. அவ்விதமாக விழித்திருந்து அவங்களுடைய எதிர்காலத்துக்காக பிரயாசப்படுகிறாங்க. அப்படியானால் நாம் அதை பார்க்கலும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஸ்தோத்திரம். நம்முடைய பரிசுத்தவான்கள் அப்படிதான் வாஞ்சியோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. சீக்கிரமாக நித்திய வீட்டில் நம்ம போய் சேர வேணும். இந்த உலகத்தில் ரொம்ப நாள் இருக்க போறதில்லை, அதனால அதற்காகவே பிரயாசப்பட்டு கொண்டிருந்தாங்க. ஆனால் நாம் இன்னைக்கு ஸ்தோத்திரம் கொஞ்சம் அசதியாக இருக்கிறோம். ஏன்னா கடைசி காலத்தில் ஜனங்கள் இப்படி தான் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் கடைசி காலத்தில் விசுவாசத்தை காண்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பெயரை என்னது? விசுவாசி. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை அழைக்கிறதை எல்லாரும் எப்படி அழைக்கிறாங்கன்னா விசுவாசின்னு சொல்லி தான் அழைக்கிறாங்க. ஆனால் நம்மிடத்துல ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்துட்டுமே பார்ப்போம். நம்முடைய பரிசுத்தவான்கள் முன்னோர்கள் அந்த காரியங்களில் கரெக்டாக இருந்தாங்க. உடனே ஒரு காய்ச்சல் வந்தாச்சுன்னா அவங்க வாயில சோத்திரமும் அல்லேலூயாவும் ஜெபமும் பாஸ்டும் சர்ச்சும் தான் ஞாபகத்தில் வரும். நமக்கு இன்னைக்கு அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். சின்ன காய்ச்சல் வந்தாச்சுன்னா அக்கா நிம்ஸுக்கு போறீங்களா, அல்லது ஸ்தோத்திரம் நம்முடைய பகுதியில் இருக்கிற நல்ல மருத்துவமனைகள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய விசுவாசத்தின் அளவு, கர்த்தர் மேல் இருக்கிறதான விசுவாசம் குறைவுபடுகிறதை காண்பிக்கிறது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? நாம் அதெல்லாம் எடுத்து வாசிக்க நமக்கு சமயம் இல்லை. கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசம் நம்மளுக்கு பெருக வேணும், அதிகரிக்க வேணும். நாம தேவ சமூகத்தில் அமர வேணும். ஸ்தோத்திரம். இரவு பகலாக ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அதிகமாக நம்மளை எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? வாஞ்சிக்கிறவங்க மாத்திரம் தேவ சமூகத்தில் அப்படி எழுப்பி நிற்கலாமா? சில நிமிடங்கள் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படிப்பட்டதான கிருபைகளை நமக்கு தர வேணும். அல்லேலூயா. விழித்திருந்து ஜெபிக்க வேணும். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக நாம் அவனுக்காக வைத்திருக்கிறதான அந்த நித்திய வீட்டை சுதந்திரிப்பதற்காக சத்துருவானவன் எந்த நேரத்திலும் எந்த ஒரு பொழுதும் ஸ்தோத்திரம் அவைகளிலிருந்து நம்மை பிரித்து விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காக்கும்படியாக அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, அப்பா, வேதம் சொல்லுகிறது முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இதுவரையிலும் நம்ம வந்துட்டோம். ஸ்தோத்திரம். இனியும் அதே பாதையில செல்லணும். இதே விசுவாச ஓட்டத்தில் ஓடணும். இதே விசுவாச பாதையில ஓடணும். இதே ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய அனுபவத்தில் ஓடணும். இதைத்தான் ஆண்டவர் நம்மளே அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். இந்த காலம் கடைசி காலமா இருக்கபடினால நமக்கு பலவிதமான சோதனைகள் வந்து இவைகளிலிருந்து இந்த அழகிய ஆவிக்குரிய அனுபவத்திலிருந்து அதிகமாக நம்மை பிரித்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த காரியங்களை நம்மை சரி செய்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, குறை உள்ளவன் தான் ஆண்டவரே, நான் குறை உள்ளவன் தான் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நான் பாத்திரவான் அல்ல ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வாடகை வீட்டில் இருப்பதை போல் இந்த சரீரத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு
கொண்டிருக்கிறோம். அப்பா, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து எங்களுக்காக வைத்து இருக்கிற அந்த நித்திய வீட்டை சுதந்திரிப்பதற்கு ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பிசாசின் எல்லா ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, ஆண்டவரே தந்திரங்களுக்கு எங்களை நீங்களாக்கி காத்து கொள்ளுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் சிற்றின்பங்களினாலும் இந்த உலகத்தின் காரியங்களும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காதபடிக்கு கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளுவீராக, கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே, மாயக்கேடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே, மாயக்கேடுமே. மரணமோ நான் சந்திக்குமே, மறவாதே ஆண்டவரை வருவார். தருணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் இது. ஆமென். மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோம் என்று சொன்னார் நம்மை அவருடைய கரங்களில் எடுத்து ஆமென் இந்த உலகத்தில் அநேக ஜாதிகளுக்கு பயனுள்ள பாத்திரங்களாக நம்மை உபயோகப்படுத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே, மாயக்கேடு. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அழகு மாயை இயேசுவே, அதை நம்பாதே, நாள் சந்திக்குமே, மறவாதே ஆண்டவரை வருவாய். தருணம் இதுவே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய். தருணம் அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவன். தீராத பாவோ, தீராத பாவோ, வியாதியையோ மாறாத உந்த பலவீரபல சியாத்தரபலப கரபலப ரீபன ஹத்துனாதரப சியாலவ கரபலப. இந்த பகல் நேரத்தில் ஆவியானவரே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. ஆவியானவரே, கூடமடைய வருவாய். தருணம் இதுவே, அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய். தருணம் இதுவே, அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு. சத்திய வாக்கை, சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்று எழுதிடுவார். வருவாய். தருணம் இதுவே, அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய். தருணம் இதுவே, அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே, மாயக்கே இந்த உலகத்தை நீ நம்பாதே. அழகு மாயை நாளைக்கு இந்த உலகத்தின் மனிதர்களை நம்பி ஏமாந்தது போதும். கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்வோம். ஆண்டவரை வருவாய். தருணம் இதுவே, அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய். தருணம் இதுவே, அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அவர் வரும் நாளில் என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடிப்பா
சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதலத்தில் சொந்த அந்த உள்ளத்தில் சொந்தமானா. எந்த சூழ்நிலையோ அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சூழ்நிலையிலோ கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பில் இருந்து என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வருவாரை காத்து கொள்வே. என்னை நம்பி வந்திருக்கிறவர் அவர் நம்மில் நம்பிக்கையாயிருக்கிறாரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானா. அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வெகு சீக்கிரமாய் வருகிறேன். அவர் அவருடைய கிரியைக்கு தக்கதான பதில் என்னோடு கூட வருகிறது. ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. நாம சமூகமது அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமது அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆமென். நல்ல அந்நிய பாஷையில் அபிஷேகத்தை பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளும் அந்நிய பாஷையிலே கர்த்தரை ஆராதிக்க பார்க்கலாம். ஓ ராகா ராகா துனா பாலா பாலா ஸ்ரீ பாபா சகரா பாலா கதுனா ஸ்ரீ பாபா ராகா துனா பாலா பின்மாறி மழை ஊற்றப்படுவதாக. எங்கள் சபைகள் மேல் தேவ பிள்ளைகள் மேல் ஓடி மழை ஊற்றப்படுவதாக. அக்கினி அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. தேவ கிருபை ஊற்றப்படுவதாக. ஓ ராகா ராபா சியா தரா பாலா ஹalleluya. சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஹalleluya. எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்களை கடைசி காலத்துல அப்பா நாங்கள் எச்சரிக்கையுடையவர்களாக விழித்திருக்கிறவர்களாக எஜமானுக்கு பிரயோஜனம்